தென்காசி திருக்கோயிலில் சிவகாசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவநாடியர்களை திருவாசகம் முற்றுமோதலில் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியேற்றிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஈவோட்ட முறையில் போயிட்டுருக்காங்க. இங்கே யாருமே வந்து படிக்கக்கூடாது, இத்தனை 27 வருஷமாக படிச்சுட்டு இருந்தக்கூடிய திருக்கூட்டத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி மலையோட வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆட்கள் வெளியே வருது வாங்க. சும்மா வந்து விட்டாங்க. எத்தனையோ ஈவோ வந்துட்டாங்க, எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துருக்காங்க. சிவனாலயத்திலேயே திருவாசகம் முற்றுமோதலுக்கு படிக்கக்கூடாது என்ற கலியுகத்தினுடைய நிலை. இவ்வளவுக்கும் நீங்க அனுமதி வாங்கி தானே படிக்கிறீங்க? இங்க படிக்க போறோம்னு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை அனுமதிச்சு தான் அவங்க படிக்க விட்டுருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு வெளியே போங்கங்கிறாங்க. அந்த ஈஓ அம்மா வந்து இங்க ஏதாவது பேசுனாங்களா? மரியாதை பேசுனாங்க, தரக்குறைவா பேசி மதிப்பு இல்லாம பேசுறாங்க. ஐயா ஒரு குருவா இருக்கும் ஐயா, வயசுக்காவது மரியாதை கொடுக்காண்டம்மா. ஒரு 75 வயசு மனுஷன் ஒரு குருவா இருந்து எங்களுக்கு நடக்குது. கோயில வீவோ உட்காந்து கொடைய கொண்டு வயிற்றுல குத்த போலீஸ்ல பிடிச்சு பொதுமக்கள் இல்லைன்னா எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டா யார் சாமி கூட உள்ள வர முடியும்? யார் சாமி கூட உள்ள வர முடியும்? சப்பா மட்டும் உட்காந்து கும்பிட்டுருமா? யார் பொதுமக்களை காக்கதாங்க? உங்களை யார் உள்ள விட்டா? பொதுமக்களை கும்பிடுறதுக்கு தானே தெய்வமே உருவாக்கி விட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் யார் செய்த கோயில கட்டினவரே எல்லாரும் காலு கடையில இருக்காரு. எல்லாரும் வந்து இந்த கோயில கும்பிட வரணும். இந்த கோயில கும்பிட வரவங்களுக்கு தான் பாதை அவங்க பாதம் பண்ணிக்கிட்டு கோயில காலு கடையில இருக்காரு. இந்த அம்மா நேற்று பதவிக்கு வந்துட்டு இப்படி பேசுவோம். இந்த கோயில கட்டினவரே பாதை எல்லாரும் பாதத்துக்கு அடியில இருக்காரு. அம்மா சொன்னதில்ல இந்த சாமி கும்பிட வரவங்க எல்லாரும் காலுக்கு அடியில நான் அப்படின்னு. ஏன்னா இந்த கோயில அப்படி கும்பிட வரணுங்கிறதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்காரு. இந்த அம்மா வெளியே போங்கன்னு கேட்க நேரத்தை பதவிக்கு வந்துட்டு இந்த அம்மாக்கு அப்படி என்ன கலெக்டர் பதவி எனக்கு தெரியல. நேற்று லெட்டர் கொடுத்துட்டு தான் படிக்கிறோம். நாங்க எங்கனாலும் போக ரெடியா, எங்களை வெளியே போய் சொல்ல பார்ப்போம். பராக்கிரம மன்னியர் எல்லாரும் கால் கடியில் இருக்காரு. கோயில கூட வரவங்களுக்கு அடிமை இல்லை. அந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சது? என்ன கோயிலுக்கு அந்த அம்மா பதவிக்கு வந்தது? எல்லாருடைய கால் கடியில கிடக்கு. பராக்கிரம மன்னியர் யார் எல்லாரும் காலுக்கு அடியில இந்த பாடுபடுத்துறீங்க என்ன அர்த்தம்?